வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 31 இந்த மாதத்தோட கடைசி நாள் 31 ஜூலை. இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி உள்ள ஒரு ட்ரேடெல்லாம் நம்ம பார்த்துருவோம். ஏற்கனவே நான் அப்பப்போ டெலகிராம் சேனலில் நம்ம ட்ரேட் பண்ணதை வந்து போட்டுட்டு இருந்தேன். நீங்கள் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அது தெரியும். இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணோம், நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இது பாருங்கள். ஸோ இங்கே மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் மேலே போணுச்சு. ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தது. வந்தோடனே ஃபாலோ அப் கேண்டில் வந்தோடனே நம்ம ஏன்னா இது வந்து சிபிஆருக்கு மேலே நம்ம ட்ரேட் எடுக்கலான்னு முடிவு பண்ணோம். ஆனால் ஒரு ஹெசிடேட்டாக தான் பண்ணினேன். ஏன்னா வந்து இங்கே வந்து இந்த லைட் ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, அது வந்து விவாப் மேலே இருக்கிறப்ப நம்ம இதுபடி கண்டிப்பாக ட்ரேடு எடுக்கக்கூடாது. ஏன்னா கரெக்டாக இங்கே மேலே வந்தது. ஸோ இப்போ சந்தேகப்பட்டு தான் எடுத்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வந்து ஹிட் ஆகிடுச்சு. இந்த இடத்துக்கு வந்து ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது இந்த விவாப்பை ஹிட் பண்ணி மேலே போகும்போது அடுத்த ட்ரேட் எடுத்துகிட்டு குயிக்காக புக் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுதான் இன்றைக்கி நடந்த முதல் ட்ரேடு. ஸோ அதில் நீங்கள் வந்து இப்போ இந்த 24,900 கால் ஆப்ஷனை பார்த்தா தெரியும். இப்போ இந்த 24 கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த ரெண்டாவது புல்லிஷ் கேண்டில் வந்து இது வந்து இந்த பீன்னு காமிக்கிது இல்லையா, இது சிபிஆரோட பைவட் பாயிண்ட்டு. இதை கண்டிப்பாக ஏன்னா இந்த கேண்டில் இந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து புல்லிஷ் கேண்டில் மாறுனுச்சு. ஸோ இந்த பைவட்டுக்கு கீழே இருக்கும்போது அது வந்து ஹேங்கிங் மேனாக தான் இருக்கணும். அதை நான் புல்லிஷ் கேண்டில்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஸோ வந்து புல்லிஷ் கேண்டில்னால் இந்த இங்கே பாருங்கள், அது மாதிரி ஒரு ஹேங்கிங் மேன் இருக்குது. இது கண்டிப்பாக ஹேங்கிங் மேன் தான். ஏன்னா அந்த இஎம்ஐக்கும் கீழே இருக்குது. அதே சமயத்தில் இந்த மாதிரி இடத்துல சப்போர்ட் இடத்துல வந்துச்சுன்னா அது வந்து புல்லிஷ் கேண்டிலாக மாறும். ஸோ இது வந்து ஹேமர்னு சொல்லுவாங்க, இப்படி மாறும். ஸோ அதை நான் ஒரு தவறாக என்ன பண்ணிட்டேன், இது புல்லிஷ் கேண்டிலாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு இதில் ரன்னிங்லேயே எடுத்துட்டேன். எடுத்தோன்னே நமக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து 1000 குவான்டிட்டியும் 5 பாயிண்ட்னா 5000 நமக்கு லாஸு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விவாப்பை கட் பண்ணி இந்த கேண்டில் வந்துச்சு. ஸோ இந்த கேண்டில் வரும்போது நம்ம விவாப் வந்து இப்படி இதை கிராஸ் பண்ணும்போதே தெரியும் இது மேலே தான் போகுதுன்னு. ஸோ 93க்கு ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு அந்த 93க்கு ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு 110க்கு வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு. கரெக்டாக இந்த இடத்துல ஏன் எடுத்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் லெஃப்ட்டில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 110ல் எக்ஸிட் ஆன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே மார்க்கெட் ரொம்ப கீழே விழுந்துச்சு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 15,000 ப்ராஃபிட் இருக்கும். இப்போ நம்ம வந்து அதை வந்து டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன். நம்ம டெலகிராமில் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருந்தேன். ஸோ இது நம்ம டெலகிராம் சேனலில் பாருங்கள். இந்த இடத்துல நான் பை பண்ணேன், இந்த இடத்துல செல் பண்ணேன், இது வந்து இப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு மீட்டிங் போயிட்டேன். ஸோ மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செட்டப் வந்து இன்றைக்கி பர்ஃபெக்டாக ஃபார்ம் ஆனிச்சு. ஆனால் அந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா நம்ம விவாப்புக்கு அப்புறம் இந்த இஎம்ஏ 1 2 3 பார்த்தீங்கன்னா அருமையாக இது கட் பண்ணி மேலே போகுது. இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேடு 98 90 100 நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 94. ஸோ இதை எடுத்துருந்தோன்னா 4 பாயிண்ட்டு தான் ஸ்டாப் லாஸ். எப்போதுமே அவ்வளோதான் வைப்பேன் நான். 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது இது வந்து ரொம்ப தூரம் போச்சு. இந்த நம்ம எப்போதுமே லெஃப்ட்டை பார்க்கணும்னு சொல்லுவோம். லெஃப்ட்டை பார்த்தோம்னா இங்கே அட்லீஸ்ட் வந்து 114. அப்போ வந்து இந்த இடத்துல 100 ஒரு 14 பாயிண்ட்டுக்கிட்ட கிடச்சிருக்கும். அல்ல நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மிடில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே போய் நிறைய ப்ராஃபிட் இன்றைக்கி கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மீட்டிங் போயிட்டு முடிச்சுட்டு வரும்போது இந்த செட்டப் இங்கே இருந்துச்சு. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கேன் இல்லையா, ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா விவாப் ரொம்ப கீழே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப விழுந்துச்சு. மறுபடியும் இந்த சைடில் பாருங்கள், சைடு வேலாச்சில் வந்துச்சு, அப்புறம் கீழே போச்சு. நம்ம ட்ரேடிங் செட்டப் இதில் இல்லை. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து 1:30 மணி வரைக்கும் இப்படியே தான் சைடில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு நம்மளுடைய அந்த செட்டப் திரும்ப ஒர்க் பண்ணுற மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த 1:30 மணிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் கலர் சேஞ்ச் ஆகும்னு. 2 ப்ளூ கலர், அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்துச்சு. ஸோ ரெட் கலரை கட் பண்ணி மேலே போனால் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். 109 109க்கு வந்து ட்ரேட் எடுத்தது. இது வந்து எடுத்தது, இது வந்து செல் பண்ணது. ஸோ நம்ம இங்கே ட்ரேடை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் லெஃப்ட்டில் நம்ம எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ண முயற்சி பண்ணணுன்னு. ஸோ கரெக்டாக நம்ம அங்கே போனோன்னா இந்த இடத்துல வந்து புக் பண்ணியாச்சு. புக் பண்ணதுக்கப்புறம்
பாருங்கள் அது ஒரு ஹைக்கு மேலே போணுச்சு, போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு அப்புறம் அப்படி சைடு வைஸ்லேயே இருந்து அப்புறம் கீழே வந்தது. ஸோ இப்படி இந்த ட்ரேடும் வந்து இப்படி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரேட் பண்ணோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ப்ளூ கலர் கேண்டில் ஒன்று, அப்புறம் ரெட் கலர் கேண்டில் ஒன்று, அதை கட் பண்ணி மேலே போகுது. ஸோ இங்கே ஒரு ட்ரேடு. ஸோ இதுவும் ஒரு அருமையான ட்ரேடு. ஸோ அது 120க்கு நம்ம 19க்கு நம்ம கட் பண்ணிட்டேன். ஆனால் அது 134 136 வரைக்கும் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே விழுகும்போது, இந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டில் விழுகும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணேன். ஆக்சுவலாக அது பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் இருக்குது, அதை நான் கவனிக்கலை. ஸோ அந்த சப்போர்ட் லெவலில் கவனிக்காமல் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணேன். அதில் வந்து ஒரு 4 பாயிண்ட் என்னமோ லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் எகைன் நம்ம செட்டப் ஃபார்ம் ஆச்சு. அப்போ திரும்ப 100 ட்ரேடு எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 3-4 ட்ரேடு நல்ல எடுத்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 29,000 ப்ராஃபிட். இன்றைக்கி 29,000 ப்ராஃபிட் இருக்குது. நான் செக் பண்ணிடுறேன். எக்ஸிட்டட் வந்து ஆமாம் 29,132 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்டர்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆர்டர் நம்ம வந்து எத்தனை மணிக்கு இந்த ஆர்டர் போட்டேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 95க்கு 75க்கு வாங்கினது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 91ல். ஸோ 4 ரூபா 75 காசு வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸு. அதுக்கப்புறம் 93ல் வாங்கி 93.20க்கு வாங்கிட்டு 110க்கு வந்து நம்ம ட்ரிகர் போட்டிருந்தேன். அதுக்கு மேலே போயிட்டோம், இல்லை இப்படி இல்லைனா ஹிட் ஆட்டுன்னு போட்டிருந்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 17 பாயிண்ட்டு. இந்த 17 பாயிண்ட்டு இந்த 5 பாயிண்ட்டு கவர் ஆகிடுச்சு. ஸோ அப்போ 12 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் அந்த கோட்டக் உள்ளதெல்லாம் எக்ஸிட் பண்ணதெல்லாம் நம்ம குரூப்பில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது 1 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 வாங்கினேன். இது வந்து நம்ம 2வது ட்ரேட் பண்ணல, அது சொன்னதில் 109 சொன்னேன் இல்லையா, அது வாங்கினேன். அதுக்கப்புறம் 115க்கு அதை புக் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த புட் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து லாஸ் வந்தது. 72க்கு வாங்கி 66க்கு 6 பாயிண்ட்டு தான் அது. ஸோ அது புக் பண்ணியாச்சு. ஏன்னா அது வந்து ஒரு தவறான ட்ரேடு. அதை நான் சொல்கிறேன் எப்படி எடுத்தோன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 104க்கு வாங்கி 8 பாயிண்ட்டில் விற்றாச்சு. அதுக்கடுத்து கடைசியாக இப்போ வந்து மார்க்கெட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ட்ரேடு 117க்கு எடுத்து 120ல் புக் பண்ணோம். அது ஆவரேஜ் ப்ரைஸு 119. ஸோ இப்படி தான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த புட் ஆப்ஷன் ட்ரேடு வந்து எப்படின்னு பார்ப்போம். இந்த புட் ஆப்ஷன் வந்து இது இங்கே இருக்குது பாருங்கள். இந்த புட் ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் வந்து நான் என்ன ப்ரைஸுக்கு எடுத்தேன்னா 72க்கு வாங்கினேன். 72 ஆமாம், இந்த இடத்துல வாங்கினேன். ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வந்து இதை கட் பண்ணி மேலே போகும் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக அது போகலை. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக நான் இங்கே வாங்கினேன்னா உடனே ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ உடனே நம்ம ஸ்மால் பாயிண்ட்டில் வந்து நம்ம வந்து அதை கட் பண்ணிட்டோம். கடைசியாக அது நடந்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:10. இந்த 2:10க்கு இந்த நிஃப்டி சார்ட்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். 2:10 இங்கே இருக்குது பாருங்கள். 2:10 ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து கட் பண்ணிச்சு. இது கட் பண்ணினோடனே நான் இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் இங்கே இருந்தது நம்ம கவனிக்கலை. ஸோ அதனால் வந்து இந்த சப்போர்ட்டில் அது என்னாச்சுன்னா திரும்ப அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே ரிவர்ஸ் ஆக ஆரம்பித்தோன்னா நம்ம வந்து இதை வச்சுக்கூடாது, இனிமேல் அதை வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வித்தாச்சு. ஸோ அதில் வந்து நம்ம லாஸ் புக் பண்ணோம். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் இப்போ மொத்தமாக நமக்கு 29,000 கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இப்படி தான் இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணோம். ஸோ இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளான ட்ரேடிங் தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மள்ட்ட இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இன்றைக்கி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 30,000 வந்து நம்ம வந்து இந்த 24,900ல் 30,000 எடுத்திருக்கோம். ப்ளஸ் நான் வந்து கோட்டக் மஹேந்திர பேங்கோடைய 1940 உடைய அந்த காலை வந்து புக் பண்ணிவிட்டு 1900 கால் வந்து செல் பண்ணேன். அது 3 ரூபா ஏறி இருக்குது. ஸோ மொத்தம் வந்து இதில் வந்து ரெண்டுமே வந்து இப்போ மைனஸில் காமிக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த புட் ஆப்ஷன் வந்து 6000 வந்து நமக்கு லாஸ் ஆச்சு. ஸோ அது இப்போ 1600 குவான்டிட்டி 1200 குவான்டிட்டி நினைக்கிறேன். ஸோ மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து 35 6 போனால் 29. ஸோ இன்றைக்கி நெட் ப்ராஃபிட்டு இது. ஸோ இந்த பொசிஷனில் பார்த்திங்கன்னா இது வந்து
HAL வந்து நம்ம 4000 புட் ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ அது 9:40க்கு வாங்கினது ₹11 இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாம். ஒரு 12க்கு மேலே போனால் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் 4000க்கு HAL வராது. ஸோ அதனால் அது வந்து வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த கோட்டக் மஹிந்திரா வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு நல்ல பொசிஷன் தான். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே கூட இருக்குது, இங்கே கூட இருக்காது, நான் இங்கேயே வச்சு காட்டுறேன். ஸோ இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு ஓகே, நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்டரில் போய் பார்ப்போம். இப்போ கோட்டக் மஹிந்திரா பேங்க் நம்ம ஏற்கனவே இது புக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம இப்போ வச்சுருக்கிற பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 95,000 8% கிடைக்கும். பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா 1721 வந்து லோவர் சைடு. ஹையர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1918. ஸோ இங்கே 6%, இங்கே 4%, எந்த பக்கம் போனாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். எந்த பக்கம் வந்து போனாலும் வந்து அது வரைக்கும் நமக்கு லாஸ் வராது. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து அது 21,000 லாஸ் காட்டுது, அது பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 95,000 8% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு அவ்வளோதெல்லாம் வெயிட் பண்ணுறதில்ல, 4% கிடைச்சாலே நம்ம அதை வந்து புக் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் அந்த ட்ரேடு. ஸோ அதை நீங்கள் வச்சுங்க. அப்புறம் இந்த ட்ரேடில் வந்து சப்போஸ் வந்து நம்ம வந்து இப்போ இந்த ட்ரேட் வந்து ரொம்ப நமக்கு எகென்ஸ்டாக போகுதுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு இப்போ கால் சைடு ரொம்ப போகுது அப்படின்னா, அல்லது புட் சைடு வந்து கீழே வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் 1740க்கு புட் ஆப்ஷனை விற்று வச்சுருக்கேன். சப்போஸ் அது இப்போ எவ்வளோ இருக்குது, 800 இருக்குது. ஸோ 780க்கு வருதுன்னு வச்சுங்களேன். 80 அதுக்கு கீழே வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே போயிட்டு ஒரு ட்ரேட் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா 1780 உள்ள ஒரு புட் ஆப்ஷனை வாங்குவேன். ஒரு எத்தனை 20, ஒரு 5 லாட் வாங்குவேன். ஸோ அப்போ 5 லாட் நான் வாங்கிட்டேன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், மை காட் எல்லாம் போயிடுச்சு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் அனலைஸ். ஓகே, இங்கே இருக்குது பில்டர். ஏன் கிளியர் கேட்சுன்னு தெரில. ஓகே, நான் இப்போ ஆட் ட்ரேட் பண்ணுறேன். இப்போ 1850 புட் ஆப்ஷனை வந்து நான் பை பண்ண போகிறேன். அது ₹21 இருக்குது. ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு 5 லாட் வாங்குகிறேன். இப்போ 5 லாட்டு நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப கீழே இறங்குனுச்சுன்னா இதை நான் வாங்குவேன். இதை வாங்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இப்போ வந்து இந்த நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,32,000 மாறிடும். 1,32,000 மாறிடும். இந்த இங்கே வந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டு அதிகமாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த பக்கம் நம்ம போணுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போணுச்சுன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1900 896 வரைக்கும் நமக்கு வந்து 36,000 ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணால் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வெயிட் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதான். இது ரொம்ப சிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா நமக்கு மார்ஜின் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து 95,000 தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டோம்னா மார்க்கெட் அது நம்ம நினைக்கிற டைரெக்ஷனுக்கு வந்துச்சுன்னா, கீழே போணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் இதில் வந்து சப்போஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப மார்க்கெட்டு இதாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, ஹெட்ஜிங் 2 பக்கமும் போய் ஹெட்ஜிங் எடுத்துடலாம். ஸோ ஹெட்ஜிங் எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்மளை சேஃப்டி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு எவ்வளவு வந்து லாஸ் தாங்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளானதான். இது கோட்டக் மஹிந்திரா பேங்க் ரொம்ப புல்லிஷாக போகாது அப்படிங்கிறது மாதிரி ஒரு வியூவில் தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். ஐ திங்க் இன்றைக்கி உள்ள இந்த வீடியோலாம் உங்களுக்கு அநேகமாக ஓகேன்னு நினைக்கிறேன், பாருங்கள். ஸோ நண்பர் ஒருவர் வந்து எனக்கு கேட்டிருந்தார், என்ன கேட்டிருந்தாருன்னா, அந்த என்னென்ன இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இண்டிகேட்டர் இருக்குது என்கிட்ட, பாருங்கள், கிட்டத்தட்ட 13 இண்டிகேட்டர் இருக்குது. அந்த 13ஐயும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் சில இண்டிகேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எல்லாத்தையும் 1 by 1 ஒரு வீடியோவில் விளக்கமாக போடுறேன். நான் அது கொஞ்சம் வீடியோ பெருசாக வரும், அதனால் மேபி பார்ட் 1 பார்ட் 2ன்னு
போடலான்னு இருக்கேன். இந்த ஃப்ரைடே தேர்ஸ்டே நாளைக்கு முடியாது, ஃப்ரைடே இல்லைன்னா சாட்டர்டேயில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.